மேற்கு தொடர்ச்சி மலை வன வளங்கள், வன உயிரினங்கள் பற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. கோட்டை மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2016 மீட்டர் உயரமுடையது. நாங்கள் இப்போது விருதுநகர் மாவட்டத்தின் உயரமான மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறோம். கோட்டை மலை தமிழ்நாட்டின் 3வது உயரமான மலைப்பகுதியாகும். முதலாவது மலை தொட்டபெட்டா, 2வது டாப் ஸ்லிப், 3வது கொடைக்கானல் மற்றும் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் கோட்டை மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மூலிகைகள்: நேந்திரமூலி, அதிமதுரம், சத்திச்சாரணை, நந்தியாவட்டை, நீலி, முசுமுசுக்கை, தாண்டிக்காய், சாணக்கீரை, மிளகு, தூதுவளை, மூக்கிரட்டை, கீழாநெல்லி, அத்திமரம், அமுக்கிரா கிழங்கு, பிரமத்தண்டு, ஆல்பக்கோடா, கடுக்காய், விஷ்ணுகிராந்தி, பில்வம், பாதாளமூலி, பீதரோகிணி, களாப்பு, மணத்தக்காளி கீரை, வெள்வேளை செடி, முடக்கத்தான் இலை, வசம்பு, சுக்கு, திப்பிலி, ஏலக்காய், திருநீற்று பச்சிலை, கிராம்பு, கிருஷ்ண துளசி, அமுக்கிராங்கிழங்கு, மலை வாழை, வன்னிமரத்து பட்டை, ஓமவல்லி, கற்பூரவல்லி இலை, சிற்றரத்தை, இன்புரா, நாய் துளசி, திரிகடுக சூரணம், நஞ்சருப்பான், பேராமுட்டி, கருந்துளசி, ஆடாதொட இலை, காட்டுப்பருத்தி, விஷ்ணு கிராந்தி, நொச்சி, சீதேவி செங்கழு நீர், தேய் மிரட்டி, துத்திப்பூ, இண்டந்தண்டு, உப்பிலாங்கொடி, வல்லாரை, கோடசாலை, ஒதியம்பட்டை, பிராயன் மரப்பட்டை, துத்தி இலை, மகிழம் இலை, சித்திரப்பாலாடை கீரை, முன்னை கீரை, புளியாரை கீரை, முள்ளிக்கீரை, ஆதொண்டை இலை, நிலவேம்பு, மலை நெல்லிக்காய், பிரண்டை, கலாக்காய், மந்தாரை இலை, நன்னாரி, சாதிக்காய், வடத்தேர் இலை, சிலந்தி இலை, சரக்கொன்றை, கிச்சலி கிழங்கு, கிராந்தி நாயகம், கிராணி, குண்மம், அழிஞ்சல், வாத நாராயணன் இலை, வாத முடக்கி, சீந்தில் கொடி, கொன்றை மரப்பு, நித்திய கல்யாணி, சிறியா நங்கை, பெரியா நங்கை, பாகல் இலை, அந்தரத் தாமரை, காட்டுத் துளசி, எட்டிமர கொழுந்து, மரிக்கொழுந்து செடி, வன்னி மரம், கிரந்தி நாயகம், விராலி இலை, நீர்முள்ளி விதை, களர்ச்சி கொடி, கார இலை, சீந்தில் கொடி, கொடிவேலி, ஊசிப்பாலை, ஆம்பல் கிழங்கு, கோணி கிழங்கு, வால்நட் மலர், லார்ஜ் மலர், சர்ப்பகந்தி, கொடிப்பசலை கீரை, தாலிசாதி சூரணம், மூக்கிரட்டை இலை, காசினி கீரை, ஈஸ்வர மூலி, பழம்பாசி இலை, சுதி செடி, மாவலிங்கம் இலை, உத்தாமணி இலை, மலை வேம்பு, சதக்குப்பை, கருஞ்சீரகம், மரமஞ்சள், அவுரிவேர், சித்தகத்தி விதை, சிறு செருப்படை இலை, கவிழ் தும்பை இலை, சோம்பரம், தாவரி, ஜடாமாஞ்சில், அம்மன் பச்சரிசி இலை, சர்பகந்தி வேர், வாய்விளங்கா பொடி, தும்மட்டிக்காய், கரிமுள்ளி விதை, நாய்மீ வளை இலை, எழுத்தாணி பூண்டு இலை, கடுவாயன், நீர்முள்ளி விதை, ஆடுதின்னா பாளை, ஆழி விதை, பொடுதலை இலை, ஆடாதொடை இலை, வில்லோ மலர், நூல்கோல் கிழங்கு, குன்றிமணி இலை, வெண்கொடி வேலன், பிரம்ம பத்திரம் கோரக்கர், பூனைக்காலி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சந்தன வாகை, புளியாரை செடி, உசில இலை, சிறு 5 மீட்டர்
கோட்டமலை கருப்பசாமி இது கடல் மட்டத்திலிருந்து சீ லெவல் வந்து 408.5 மீட்டர். மொத்தம் வந்து கோட்டமலை டாப் வந்து 2116 மீட்டர் இருக்கிற. காமராஜர் மாவட்டத்திலேயே வெஸ்டர்ன் காட் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் அதிகமான உயரம் உள்ளது கோட்டமலை. இது வந்து டென்சிட்டியான ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்டும் கூட. கொடுக்கு இலை, நீல புஷ்ப தைலம், பச்சிலை சிறுசின்னி இலை, ஆடு தேண்டா இலை, நஞ்சருப்பான் கொடி, நில ஆவார இலை, ஆற்று தும்மட்டி, சிகப்பு நாயுருவி, சிவானர் வேம்பு செடி, சிவப்பு அழிஞ்சல் வேர்பட்டை, காகக்கிரட்டான் இலை, பாலாக்கீரை, மந்தாரை மலர், விடத்தேர் கொழுந்து, தகரை செடி, குன்றினிமணி இலை, வெண்கொடி வேலன், அந்தி மந்தார இலை, உத்தாமணி இலை, பழம்பாசி இலை, கருஞ்சம்பை இலை, பழம்பாசி இலை, கருஞ்சம்பை இலை, சித்திர பாலாடை கீரை, வெள்ளை அருகு, கக்கரட்டான் விதை, பினா இலை, சங்கு இலை, பிரமிய வழுக்கை, கட்டுக்கொடி வேர், சித்தாமுட்டி இலை, தழுதாளை இலை, பாகல் இலை, நத்தை சூரி வேர், கோபுரம் தாங்கி செடி, கொள்ளுக்காய் வேலை செடி, நுணா இலை, நெருஞ்சில சமூல இலை, பற்பாடகம் இலை, கொடிவேலி இலை, விழுதி இலை, பிரமிய வழுக்கை செடி, உத்தாமணி இலை, நல்ல வேலைப்பூ, எழுத்தாணி பூண்டு இலை, கொள்ளுக்காய் வேலை செடி, சாறுவேலை செடி, நிலாவரை சமூலம் இலை, கற்பூரவல்லி இலை, மரப்பச்சிலை, சித்தகத்தி, உதிரமர இலை, சடைச்சி, சீரா செங்கழுநீர் இலை, அந்த மந்தார இலை, அவுரி இலை, பில்லோ மலர், தும்மட்டிக்காய், ஈஸ்வர மூலி, உத்தாமணி வேலி பருத்தி இலை, பச்சிலை சிறுசின்னி இலை. இப்படி இயற்கை வளங்கள் இம்மலையில் ஏராளம் ஏராளம். காற்று மாசுபடுதல், சுற்றுப்புற சூழல். இது வந்து குறைஞ்சது சுமார் வந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு 600 அடிக்கு மேலே, 600 மீட்டருக்கு மேலே தான் இது வரும். என்னுடைய பயன் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக உள்ளது. இது இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இது நல்லா சாப்பிட்றாங்க. டேஸ்ட் வந்து நம்ம மிளகாயை விட இது அதிகமான டேஸ்ட் உள்ளது. காரத்துலையும் சரி, டேஸ்ட்லையும் சரி, நல்லா அருமையாக பாதிக்கிறது. வாகனம் பெருத்து போச்சு. பிராணவாயு என்று சுவாசிக்கும் நமக்கு பிராணத்தை நிறுத்திவிடும் அளவுக்கு விஷவாயுவாக மெல்ல மாறி வருகிறது. புற்றுநோய், மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு சுத்தமில்லாத காற்று காரணமாக அமைகிறது. எரிபொருள் வாகனங்களுக்கு பதிலாக வெளிநாடுகளில் ஹைட்ரஜன், சூரிய ஒளியில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். நாமும் அதை போன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாற்று வழியை பயன்படுத்த வேண்டும். ரயில், வாகனங்கள் வெளியிடும் புகை, வேதி தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை, ராக்கெட், ஜெட் மற்றும் பிற விமானங்கள் வெளியிடும் புகை, ஆய்வுக்கூடங்களில் இருந்து வெளிவரும் புகை, சுடுகாட்டில் இறந்தவர்களை எரிக்க பயன்படுத்தும் டயர்களில் இருந்து வரும் புகை, குப்பைகளை எரிக்கும் போது வரும் புகை, லட்சக்கணக்கானவர்கள் சிகரெட் ஊதுகிறார்கள். அதன் மூலம் காற்றில் கலக்கும். தேன் வந்து நம்ம அதிக மெடிசன் உள்ளது, மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி இது வந்து குளிர் தாமரை. இது குறைஞ்சது சுமார் வந்து கடல் மட்டத்தில் வந்து ஒரு 2500 அடிக்கு மேலே தான் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. உடம்புல இந்த கும்பலை வெட்டப்படுறது மற்ற எல்லாமே இதை அரைச்சி பாலில் கலந்து, மோரில் கலந்து கொடுத்தோம்னா அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு கன்னியூவாக பண்ணாங்கன்னா கிளியராகும். கலக்கும் புகை அப்பப்பா மூச்சு வாங்குகிறது. உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றால் மரங்களின் தயவில்லாமல் நாம் வாழ முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. காடு வளர்ப்பு, மரம் வளர்ப்பு திட்டங்களை மக்களாகிய நாம் செயல்படுத்த தவறினால் நிலைமை இன்னும் விபரீதமாக ஆகிவிடும். பிளாஸ்டிக் இன்று இயற்கையை மெல்ல சீரழித்து வரும் அரக்கனாகி உள்ளது. மலிவான விலையில் எளிதாக கிடைப்பதால் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்திவிட்டு
தூக்கி எறிந்து விடுகிறார்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் மங்கி போகாமல் நிலத்திற்குள் புதைந்து கிடப்பதால் மழை நீரை நிலத்துக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது. பிளாஸ்டிக்கை ஆடு மாடு போன்ற விலங்குகள் தின்றால் அதன் உயிரை குடித்து விடும் அளவுக்கு கொடிய குணம் கொண்டது. அவற்றை எரித்து சாம்பலாக்க எண்ணினாலும் எரியும் போது வெளிவரும் நச்சு வாயு காற்றை மாசுபடுத்துகிறது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுவதை விட பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக்கு பதிலாக காகிதம், துணி போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என மக்களிடம், மாணவர்களிடம், இளைஞர்களிடம், இளம் பெண்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். நாகரீகம் என்று கூறிக்கொண்டு நாம் பயன்படுத்தி வரும் குளிர் சாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் குளோரோஃபுளோரோ கார்பன் மூலம் காற்று அதிக அளவில் மாசடைகிறது. இதன் மூலம் ஓசோன் மண்டலம் பாதிப்படைகிறது. நீர் மாசுபடுதல், நிலம் இது நம்ம நாட்டில் உள்ள மாதிரி இது காட்டில் உள்ளதுனால இது பேர் வந்து காட்டு பருத்தின்னு பேர். பூவை வந்து சேப்பு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து வயலட் கலரில் இருக்கும், மஞ்சள் இருக்கும். இது ஒன்லி மஞ்சளும் இன்னும் வயலட் கலரில் இன்னொன்று இருக்கு. காய் தான் பாருங்க, காய் இதுதான் காய். காயை மட்டும் காமிங்க. பத்திக்காய் மாதிரி உள்ள வெண்டைக்காய் மாதிரி இருக்கு. ஆமாம், உடனே பிடிங்கிறான் அந்த பொடிப்பைய. இங்க ஷூட்டிங் எடுக்க முடியல. இது வந்து மருத்துவ குணம் உள்ளது. காய் வந்து அது என்ன மருந்துக்காகவும் சொல்லி சொல்லுங்க. மருந்து வந்து என்ன மருந்துக்காகவும் தெரியல, ஆனால் வளம்புரி மருத்துவ குணம் உள்ளதுதான். சரி. காய் வந்து வளப்பக்கமாக சுற்றி இருக்கனால அது பேர் வளம்புரின்னு வச்சுருக்காங்க. வளக பக்கமாக சுற்றி இருக்கா? ஆமாம், நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி நல்லா அப்படியே போக போக சூப்பராக. சரி. இது வந்து மயில மரம். சரி சார். இலை வந்து மயில் சம்புக்கு தள்ளிக்கோ. அதுக்கு பேர் வந்து மயில்னு வச்சுருக்காங்க. இந்த டிம்பர் வந்து நல்ல வேல்யூபிள் டிம்பர். இது வந்து எல்லா இடத்துலையும் வரும். நம்ம இருக்கணும் கணக்கு கிடையாது. எல்லா சூழ்நிலையும் இந்த மரம் வந்து வரும். கண்ணு நம்ம அதாவது ஆண்களை பார்த்தா ஆண்மணி மாதிரி தெரியும் காலு, பெண்களை பார்த்தா பெண்மணி மாதிரி கால் தெரியும். சொல்லுங்க சார். இது வந்து கல்பாசம். குனிஞ்சு சொல்லுங்க. கல்பாசம் இது வந்து பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்றாங்க. மற்றபடி இந்த பெயிண்ட் மற்ற இதெல்லாம் வார்னிஷ் எல்லாம் இது வந்து யூஸ் பண்றாங்க. பெயிண்ட் வார்னிஷ் மிக்ஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுரினால காற்று மாசுபடுதல் போன்றவைகள் நாம் வாழும் உலகை அழிக்கும் இயற்கை சீற்றமாக உருவாகி வருகிறது. பூமி வெப்பமடைவதை குளோபல் வார்மிங் என்று கூறுகிறார்கள். உலகின் நடவடிக்கைகளால் ஓசோன் மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள துளை மேலும் விரிவடைந்துள்ளது. 10.81 மில்லியன் சதுர மைல்களில் இருந்து அது 11 மில்லியன் சதுர மைல் அளவுக்கு விரிந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு இந்த துளை சிறிது சுருங்கியது. ஆனால் இன்று ஓசோன் படலம் பல சதுர மைல்கள் தூரம் விரிவடைந்துள்ளது என்று பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வேயை சேர்ந்த சம்பு உள்ள தள்ளி போ. எல்லா ஏரியாலையும் வரும். சம்பு நம்ம குறிப்பிட்ட ஏரியா மட்டும் கிடையாது, எல்லா ஏரியாவும் வந்து இலை பட்டை வந்து மருத்துவ குணம் உள்ளது. இலையும் பட்டை மருத்துவ குணம். இந்த தெரியும். இது வந்து நம்ம நாய்க்கடுகு, நாய் துளசி. ஆமா, இது வந்து நமக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்குல்ல, இது மருத்துவ குணம் உள்ளதான். திங்கலாமா? மலையில உள்ளது கொஞ்சம் இது வந்து காட்டு வாழை. இது வந்து பூ பூக்கும், காய் காய்க்கும். ஆனால் இது வந்து பழமாகாத அப்படி விளைஞ்ச உடனே பூத்து அப்படி பூ மாதிரியே அப்படி பறந்துடும். அண்டார்டிக் சர்வேயை சேர்ந்த ஜோனாத்தன் ஷாங்கில் கூறியுள்ளார். ஓசோன் படலத்தில் துவாரம் விழுந்துள்ளதால் சூரியனின் நேரடி வெப்ப கதிர்வீச்சாலும் பூமியின் வெப்பத்தாலும் கடலில் உள்ள பனிப்பாறைகள் உருகிக் கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் கடல் நீர் மட்டம் இன்னும் சில ஆண்டுகளில் உயர்ந்துவிடும் எனும் தகவலை ஐநா அமைப்பு வெளியிட்டு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கடல் நீர் மட்டம் உயர்ந்தால் கடற்கரை ஓரத்தில் மற்றும் தீவுகளில் வசிப்பவர்களுக்கு பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும்.
மீண்டும் மீண்டும் சுனாமி, நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகும். கடலில் வாழும் அரிய வகை உயிரினங்களும் அஞ்சு டேஸ்டுக்குனால அது பேரு சஞ்சீவின்னு பேர் வந்தது. நாம் ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். ஆனால் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. எனவே மரம் வளர்ப்பதினால் சுத்தமான பிராணவாயு நமக்கு கிடைக்கிறது. பசுமையான உலகத்தையும் உருவாக்க முடியும். காட்டு விலங்குகளை பாதுகாப்பதன் மூலம் காடுகளை அழிக்காமல் பாதுகாக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் உலக வன நாள் மார்ச் 21 கொண்டாடப்படுகிறது. புகை இல்லாத வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பூமியின் சூட்டை தணிக்கலாம். இதை மக்களிடம் எடுத்து கூறி செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாணவர்கள், மாணவிகள் மற்றும் இளைஞர்களான நம் கையில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் இருப்பிடத்தையும் சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். காட்டின் வகைகள் பெருங்காடு, குறுங்காடு, பொச்சை காடு என காடு பல வகைப்படும். பசுங்காடுகள், அரை பசுங்காடுகள், மூங்கிற் காடுகள், சவனா புல்வெளி காடுகள் ஆகியவை இப்போது தமிழ்நாட்டில் உள்ளன. மழை வளம் வெண்ணில் தவழ்ந்து செல்லும் கார்முகில் கூட்டத்தை மண்ணில் மழையாய் பொழியச் செய்வன மரங்களே. எனவே மழைவளம் செழிக்க மரவளம் தேவை, மரவளம் நிலைக்க காட்டுவளம் தேவை. தொழில் வளம் காடுகள் நிறைந்த பகுதிகளுக்கு அருகேயுள்ள ஊர்களில் சிறு தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது. தீக்குச்சி, தீப்பெட்டி, தாள், எழுதுகோல், கப்பல், தொடர்வண்டி பெட்டிகள், தட்டுமுட்டு பொருட்கள் முதலியவை செய்வதற்கு தேவையான மரங்கள் காடுகளில்தான் மிகுதியாக உள்ளன. எனவே தொழில் வளம் பெருக காடுகள் துணை புரிகின்றன. நேரடி பயன்கள் காடுகள் உயிர்கள் வாழ தேவையான தூய காற்றையும் நிழலையும் தருவதோடு விறகும் கரியும் வழங்குகின்றன. தேன், கிழங்கு வகைகள், பூ, காய், பழம், எண்ணெய் வித்துக்கள் முதலியன காடுகளில் நேரடியாக கிடைக்கின்றன. இதனால் வெளிநாட்டு வாணிகம் வளர்ந்து நாட்டின் பொருளாதாரம் மேம்படுகிறது. மறைமுக பயன்கள் நாட்டின் தட்பவெட்ப நிலையை சரிப்படுத்தி காற்றினாலும் மழையினாலும் உண்டாகும் மண்ணரிப்பை தடுத்து நிலத்தின் ஈரப்பசையும் வளமும் வற்றாமல் காப்பன காடுகளே. மனிதனால் காடுகளுக்கு இழைக்கப்படும் தீங்கு மிகுதி. வழிப்போக்கரின் கெடுமதியாலும் ஆடுமாடு மேய்ப்போரின் அறியாமையினாலும் காடுகள் அழிகின்றன. உயிரினங்களின் வாழ்வும் பயிரினம் வளரவும், மழை வளம் கிடைக்கவும், மண் வளம் செழிக்கவும், தொழில் வளம் பெருகவும், பொருள் வளம் சிறக்கவும் துணை புரியும் காடுகளை காப்பது நம் கடமை. பாயும் புலி, பீடு நடை போடும் சிங்கம், துள்ளி ஓடும் புள்ளிமான், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான், பிளிரும் களிறு என காட்டு விலங்குகள் பல உள்ளன. நாட்டு பொருளாதார மேம்பாட்டுக்கு காட்டு விலங்குகளும் காரணமாதலால் அவற்றை காப்பது நம் கடமை. விலங்குகள் அழிவு முற்கால மன்னர்கள் வேட்டையாடினர். காட்டு விலங்குகள் பெருகி நாட்டு மக்களுக்கு கேடு விளைவித்த போது மட்டுமே வேட்டையாடுதல் நிகழ்ந்தன. ஆனால் ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆண்டபோது ஊனை தின்ன விரும்பி எண்ணற்ற விலங்குகளை சுட்டுக் கொன்றனர். குரங்கின் புலால் இளமை தரும், காண்டாமிருகத்தின் கொம்பு தெய்வத்தன்மை வாய்ந்தது, நரிக்கொம்பு நினைத்ததை தரும், புலிப்பல் வீரத்தை கொடுக்கும் என்பன போன்ற மூட நம்பிக்கைகள் காரணமாகவும் விலங்குகள் கொல்லப்பட்டன. இவற்றால் அன்னம், யாழி போன்றவை முற்றிலுமாக அழிந்து போயின. அழிவால் வரும் அல்லல் நம் நாட்டு பாம்புகள் எலிகளை உண்டு வந்தன. பாம்பு தோலுக்காக பாம்புகள் பலவற்றை கொன்றமையால் எலிகள் பெருகி கேடுகளை விளைவித்து வருகின்றன. ஆப்பிரிக்காவில்
பாபூன் என்ற குரங்கினத்தை உணவாக கொண்ட சிறுத்தைகளை கொன்றமையால் குரங்குகள் பெருகி பயிர்களை அழிக்கின்றன. காப்பால் வரும் நன்மை: எந்த உயிரினமும் பெருகாதபடி காட்டு விலங்குகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் பயிர் பாதுகாப்பு கிடைக்கிறது. பெருகும் விலங்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்நிய செலவாணி பெறலாம். காட்சி கூடங்களுக்கு அனுப்பி மக்களை கட்டணம் செலுத்தி காணச் செய்து வருவாய் பெருக்கலாம். பாதுகாப்பு வாரியம் கிமு 3ஆம் நூற்றாண்டு நூலாகிய அர்த்த சாஸ்திரத்தில் காட்டு விலங்குகளை காக்கும் முறைகள் கூறப்பெற்றுள்ளன. அசோகர் விலங்கு வேட்டைக்கு சட்டம் வகுத்து விலங்குகளை காக்க ஆணையிட்டதாக தெரிகிறது. 1952 நமது அரசு வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் தொடங்கியுள்ளது. சில விலங்குகள் கொல்லப்பெறுவதை தடுக்க சட்டம் கொண்டு வந்துள்ளது. விலங்கு பூங்காக்களையும் புகலிடங்களையும் அமைத்தது. ஆண்டுதோறும் வனவிலங்குகள் வாரம் கொண்டாடப்படுகிறது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன். ஆம், நாம் காட்டு விலங்குகளை வளர்க்காவிட்டாலும் அழிக்காமல் இருப்போமாக. காடுகள் வனவிலங்குகளின் சொத்து. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் 4 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் 11.5 கோடி மரங்களை நடும் மெகா திட்டத்தை ஈஷா யோகா மையத்தோடு சேர்ந்து கையில் எடுத்திருக்கிறார். காவிரி ஆற்றை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். காவிரியின் முழு நீர் ஆதாரமும் மழையை நம்பியே இருக்கு. காவிரி ஆற்றின் 2 கரைகளிலும் 1 பர்லாங் தூரத்துக்கு இருந்த பிரம்மாண்டமான அடர்ந்த காடுகளை வெட்டிட்டாங்க. கர்நாடகாவில் மரத்தையெல்லாம் வெட்டிட்டு ஏலம் காப்பின்னு பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குடகு மலையில் மழை பெய்வது குறைஞ்சு போச்சு. இருக்கிற தண்ணியையும் தொழிற்சாலைகள் உறிஞ்சிக்கிட்டு சாக்கடையை காவிரி ஆற்றில் விடுகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் காவிரி ஆற்றில் தண்ணியே வராத நிலைமை வரப்போகுது. காவிரி ஆற்றிலே எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சண்டை போட்டுக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு மரங்கள் நடுவதில் கவனம் செலுத்தணும். அப்பத்தான் அடுத்த தலைமுறையாவது நல்லபடியா வாழ முடியும். ஒரு நாட்டோட நிலப்பரப்பில் 33% காடு இருக்க வேண்டும் என்பது உலக அளவில் கடைபிடிக்கப்படும் கொள்கை. வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டை விட்டு போகும்போது 23% காடுகள் இருந்தது. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் 17.59% காடுகள் தான் உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் காடு வளர்ப்பதற்கு ஸ்வீடன் நாடு 110 கோடியும் ஜப்பான் 4008 கோடி ரூபாயும் அளித்துள்ளது. தைல மரம், முந்திரி மரம், சீமை கருவேலை மரங்கள் மேகத்தை மழையாக மாற விடாது. நிலத்தில் பெய்யும் மழை நீரை கீழே இறங்க விடாது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. பூமிக்கு மேல இருக்கிற ஒரு ஜான் மண்ணுதான் வளமான மண். இதை நம்பித்தான் எல்லா ஜீவன்களும் இருக்கு. ஆனால் அண்மை காலமாக மண்ணரிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் வேகத்தை காட்டிலும் 13 மடங்கு அதிகமாக மண்ணரிப்பு நடக்கிறதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதற்கு காரணம் காடுகளின் பரப்பு குறைந்து விட்டது. பூமியை மரங்கள் என்னும் பச்சை குடையால் மூடணும். மரங்களில் இருந்து விழுகிற இலை தலைகளால் பூமி மெத்தையாயிரும். மாதம் மும்மாறி மழை பொழியும். தண்ணீர் பற்றாக்குறை வராது. நிலத்தடி நீரும் உயரும். நம்மாழ்வார் ஈஷா யோகா மையத்தோடு இணைந்து மரம் வளர்க்கும் திட்டத்தை கிராமங்கள் தோறும் விவசாயிகள் கிட்ட எடுத்துக்கொண்டு போகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 8,52,000 மரங்களை நட்டுள்ளனர். 2007ஆம் ஆண்டுக்குள் 2.5 கோடி மரங்களை நட இலக்கு நிர்ணயித்து உள்ளனர். ஈஷா யோகா மையமும் நம்மாழ்வாரும் ஒரு கிராமத்திற்கு 2000 மரங்கள். இந்த திட்டம் முடியும் போது தமிழ்நாட்டில் 33% காடா இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை என்ற பிரச்சனையே வராது. தேசிய உழவர் கமிஷன் தலைவர் MS சுவாமிநாதன் அரசுக்கு கொடுத்த ஒரு அறிக்கையில் 75% இந்திய குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் 57% குழந்தைகள் வைட்டமின் A குறைவால் பார்வை குறையோடு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காரணம் சரிவிகித உணவு இல்லாததுதான். அரிசியை தவிர சாப்பிட வேறு இல்லை. உணவெல்லாம் ரசாயனமாகிவிட்டது. இதுக்கு ஒரே தீர்வு
ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டைச் சுற்றி 10 மரங்கள் வளர்க்க வேண்டும். அவை முருங்கை, நெல்லி, எலுமிச்சை, சீத்தா, கொய்யா, வாழை, வேம்பு, மா, பலா, பப்பாளி. இந்த மரங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்தால் குழந்தைகளுக்கு நோயே வராது. இதுவே சரிவிகித உணவை தந்திடும் என்கிறார் நம்மாழ்வார். அதிகரித்து வரும் வாகனங்கள், தொழிற்சாலை புகை, நிலம், நீர், காற்று மாசுபடுதல் போன்ற காரணங்கள் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து பனிப்பாறைகள் உருகி கடலோடு கலப்பதால் கடல் நீர்மட்டம் அதிகரித்து சுனாமி, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகள் பூமியை தாக்குகிறது. இயற்கை பேரழிவுகளில் இருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நாளின் போது ஒரு மரத்தை நட்டு அதை பராமரித்து நன்கு வளர்க்க வேண்டும். வாகனங்கள் வெளியிடுகிற புகையை மரங்கள் சுவாசித்துக் கொண்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது. மரங்களை நட்டு மழை வளம் பெறுவோம். மரம் நடுவோம், மழை வளம் பெறுவோம். ஈஷா யோகா மையத்தின் பசுமை கரங்கள் திட்டத்தின் சார்பில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் 40 விவசாயிகளை தேர்வு செய்து 2000 மரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு விவசாயிக்கு வழங்கப்படும் 50 மரங்களில் பலகை உள்ளிட்ட பொருட்களுக்கு பயன்படும் வேங்கை, ஈட்டி, மோகினி, செஞ்சந்தனம், மருதம், எரிபொருள் எடுக்க உதவும் புங்கை உள்ளிட்ட 40 மரக்கன்றுகளும் 10 பழமர கன்றுகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி கூடுதலாக கன்றுகள் தேவைப்பட்டாலும் பெற்றுக் கொள்ளலாம். நிலத்தில் ஆறு, குளம், குட்டை, கிணறு என்ற வகையில் தண்ணீரில் 16%, கடலில் இருந்து கடல் நீர் 84% ஆவியாகிறது. இப்படி ஆவியாகி மேகமாகி மழை பெய்யும் போது கடலில் 73% மழையும் நிலத்தில் மீது 27% மழையும் பொழிகிறது. கடலில் கலக்கும் மழை நீர் யாருக்கும் பயன்படாமல் வீணாகிறது. நிலத்தில் பெய்யும் 27% மழையால் மக்களின் தண்ணீர் தேவை ஈடுகட்டப்படுகிறது. என்றாலும் மழை பெய்யாவிட்டால் தண்ணீர் பற்றாக்குறை வருகிறது. தமிழ்நாட்டின் மொத்த பாசன பரப்பு 33 லட்சம் ஹெக்டேர். மொத்த மழை அளவு 92.3.1 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டின் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையால் தான் தண்ணீர் வளம். இதிலும் மொத்தம் 50 நாள் தான் மழை. ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழையால் 33%, அக்டோபர் முதல் டிசம்பர் ஆரம்பம் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழையால் 47% மழையும் கிடைக்கிறது. ஆண்டாண்டுக்கு மழை குறைவதால் நிலத்தடி நீர் வளம் பாதிக்கிறது. ஒரு பக்கம் மழை இல்லை, இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் வளமும் அதிகமாக போர்வெல் போட்டு பயன்படுத்துவது, நிலத்தடி நீரை சுரண்டி வியாபாரம் செய்வது போன்றவற்றால் நிலத்தடி வளம் பாதிக்கிறது. நம்ம ஆல்பட்டு இடம் மேற்கு மலை தொடர்ச்சியில் தேர்த்தூர் காப்புக்காடு போய் கோட்டமலை பீச்சு தங்கிக்கிடம் 2000 பேர்ல இருக்கும். இது காப்பு போகணும்னா இன்னொரு 16 மினிட் கழித்து போனால் தான் காப்பு போக முடியும். இந்த மலையில் எல்லா விதமான மூலிகை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மூலிகை 1400 மூலிகைகளில் குறைஞ்சது ஒரு 500 மூலிகைக்கு மேலே நம்ம இங்கே இருக்கு. ஏரியா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் கூட. ஆனால் அதாவது ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னா எப்பயுமே வனத்தில் அதிகமான வன விலங்குகள் எங்கே இருக்குதோ அதை வச்சே ஃபாரஸ்ட் எவ்வளோ டென்சிட்டி இருக்குங்கிறத கணிச்சிடலாம். அது மாதிரி இங்கே டென்சிட்டி அதிகம், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் அதிகம், 30 காலம் இருக்குது. வன விலங்குகள் பேந்தர் இருக்கு, எலிஃபண்ட் யானை இருக்குது, தாமரை அணில் இருக்குது, மலபார் புலி, மலை அணில், இது காட்டெருமை, மற்ற புள்ளிமான், காட்டெருமை, மற்ற எல்லா விதமான மிருகங்கள் இருக்குது. பேந்தர் தவிர புலியும் இங்கே நம்ம கேரளா பவுண்டரி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி நம்ம ஏரியா வந்துட்டு போகிற சான்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. மற்றபடி பல விசேஷம்னா நீர்வளைகள் எப்பயுமே வற்றாத நீர்வளைகள் இந்த நம்ம கோட்டமலை ஏரியாவில் இருக்கும். அதனால இந்த வனவிலங்குகள் இப்போ சரணாலயம் மாதிரி இங்கேயும் நிறைய நாள் தங்கி போகுது. அதிகமாக இருக்கிறது யானை இங்கே அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு மற்ற எங்ககிட்ட நீங்கள் கேட்டு அங்கே போய் மக்களுக்கு நீங்கள் ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபாரஸ்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அதனால நமக்கு என்ன நன்மை,
அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து விழிப்புணர்வு வந்து வெளியில் பப்ளிக் ஏற்படுத்துதான் உங்களுடைய கோரிக்கை. அதை நீங்கள் செய்யறதுக்காக தான் உங்களை வந்து எங்கள் வழக்கறிஞர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அழைச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நல்ல முறையை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு போய் நீங்கள் சொல்லணும். அதான் எங்களுடைய தலையாய கடமையும் கூட. அது நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய பணியும் கூட. சிறப்பு பேச்சு. மூலிகைகள், மரங்கள், அவற்றின் பயன்கள். மலை மிளகாய் காரம் அதிகம், ரசம் வைக்க மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். சிறு குறிஞ்சான். இப்பூவின் தேன் மருத்துவ குணமுடையது. குளிர் தாமரை பாலில் கலந்து சாப்பிட்டு வர வெட்டை நோய் குணமாகும். வலம்புரி காய் வலப்புறமாக சுற்றி காணப்படும். தெள்ளக்காய் கால் தோலில் பட்டால் அரிக்கும் தன்மையுடையது. காட்டுப்பருத்தி பூ மஞ்சள் நிறமாக உள்ளது. மயிலை மரம் இதன் இலைகள் மயிலின் கால்கள் போல அமைந்துள்ளது. வீடு கட்ட பலகையாக பயன்பட்டது. இப்போது கிடைப்பது மிகவும் அரிது. கல் பாசி பிரியாணியின் மனம் சுவை அதிகரிக்க பயன்படுகிறது. பெயிண்ட், வார்னிஷ் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மாலிங்கம் இலை பட்டை மருத்துவ குணமுடையது. நாய் துளசி மருத்துவ குணமுடையது. காட்டு வாழை இலை சற்று தடினமாக உள்ளது. காய்கள் மிக சிறிதாக இருக்கும். பழத்தை சாப்பிட முடியாது. ஏனெனில் பழுத்தவுடன் பழம் வெடித்து சிதறிவிடும். அத்தி மரம் அத்திக்காய் உடலுக்கு குளிர்ச்சி தரும். ஆயில் கூடும். அரல் இதன் தண்டை விளக்கில் வாட்டி சாறு எடுத்து காதில் விட காது வலி குணமாகும். வேங்கை மரம் உயர் ரக மரமாகும். இம்மரப்பட்டையை எடுத்து குழந்தைகளின் நெற்றியில் வைப்பார்கள். நீலி இதை அரைத்து சுண்டைக்காய் அளவு சாப்பிட மாலைக்கண் நோய் குணமாகும். தாண்டிக்காய் இதன் தோலை உரித்து பொடி செய்து தேனில் குழைத்து காலையில் சாப்பிட்டு வர கண் கூர்மை பெறும். அத்தி மரம் அத்திப்பூவில் சாறு எடுத்து தினசரி 2 வேளை 3 நாள் கண்ணில் விட்டு வர கண் பார்வை தெளிவடையும். பிரமத்தண்டு பிரமத்தண்டு இலைச்சாறு பால். ஒரு பேர் வந்து கொடி வல்லாரன் பேர். இது வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நல்ல பயங்கரமான மெடிசன். சளி இருந்தாலும் கேட்கும். இது வந்து கிளைமேட் வந்து குறைஞ்சது ஒரு 450 அடி ஹைட்டுக்கு மேலே, 450 மீட்டருக்கு மேலே தான் இது வந்து வரும். கீழே கிளைமேட்டில் நம்ம கிளைமேட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இங்கே நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்ல பயங்கரமான மெடிசன். சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. கொடி வல்லாரன் பேரு. மெடிசன் உள்ளது. குளிர்ச்சிக்கு நல்லது. சளிக்கு நல்ல சிறந்த. 450 மீட்டருக்கு மேல உள்ள மலைப்பகுதியில் வளரும். நம்ம ஊர்கள்ல அதிகமா வளராது. இப்போ நம்ம 2000 மீட்டருக்கு மேல பாக்கணும் இதை. இப்போ நம்ம இருக்கிறது 2010 மீட்டருக்கு மேல இருக்கிறதால கொடி வல்லார. நாங்க வச்சது உடம்புக்கு நல்ல வந்து வெளியே நாங்க வந்து வெளியே இருக்கேன் வந்து மெடிசன். இது ரொம்ப ஹைட். காய்ப்பழம் இது அப்பியாதி மாசம் கிடைக்கும். சீசனுக்கு வரும், எடுக்கலாம் நம்ம. இப்போ இந்த கூட நல்ல பழமா இருந்தா சாப்பிடலாம். நீங்க நட்டு வச்சதா? நட்டதான். எத்தனை வருஷம் இருக்கும் இது? போட்டு 10-15 வருஷம் ஆகும். 15 வருஷத்துக்கு பழம் சாப்பிடலாம். ஒரு படத்து இதுக்கு 10 கிலோ 5 கிலோ கிடைக்கும். பழத்தெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா நம்ம சாப்பிடக்கூடாது. பித்தம் அதிகம். இனிப்பா இருக்கும். பழத்தை சாப்பிட்டா இனிப்பா தான் இருக்கும். பித்தம் உபயோகப்படுத்தல. இது அரிசி 2 பிரிவினை எடுக்கணும். எடுத்து அப்புறம் காய போடணும். அப்படி அரிசியை எடுத்து அதுல ஒரு துளி இருக்கும். அதை துளியை நல்லா உரண்டு போட்டு குத்தி வெளியேற்றணும். அது வெளியேற்றா நம்ம கொண்டு போய் விற்பனைக்கு
காபி பழம் பித்தங்கீங்களா? அப்ப அந்த காபி கொட்டை அது ஏற்கனவே நம்ம பித்தம் தான். காப்பியே பித்தம் தாங்க. காப்பியே பித்தம்னு தெரியுதுல. காபி டீ தூள் அதிகமா காபி தூள் அதிகமா போட்டு சாப்பிடுறாங்களா வாங்க அவங்களுக்கு பித்தம் தான். சுத்தம் எல்லாம் காப்பியை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இது கார்த்திகை மாதிரி வாங்க. ஆமா கார்த்திகை மார்கழி தான் சீசன். ஏலக்காய் கிடைக்கும். ஏலக்காய் வந்து ஆடி ஆவணி. ஆடி வேற விவசாயம் இது. காப்பியும் ஏலம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நாட்டுல உள்ளதா வெளிநாட்டுல இருந்து வந்த செடியா? வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான் இப்போதைக்கு நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல. சுமார் எத்தனை எவ்வளவுன்னு இருக்கும்? இது காப்பி மரமா? அது எங்க போட்டது ஒரு 10, 20, 25 ஏக்கர் இருக்கும். 25 ஏக்கர். ஆமா இப்ப 25 ஏக்கரும் பராமரிப்பு இல்லை. அப்படி சும்மா ஆளு வேலை செய்யாம விலை இல்லாம இருக்கு. ஆமா விலை இல்லாம ஆளு ஏத்தல ஓனர் அப்படி போட்டேன். இது மாதிரி ஏலக்காயும் போட்டுருக்கீங்களா? ஏலம் எடுத்துரும். அப்ப எடுத்துரும். அதை வச்சாது இருந்தா ஒதுக்கிட்டா காய பறிக்கிறோம். ஆமா ஏலக்காய்க்கு சீசன் ஆடி மாசம். ஆடி வையாசில இருந்து மார்கழி வரைக்கும். மார்கழியோட பனி ஆரம்பிச்சுன்னா காய் சீசன். பார்த்தா பயங்கரமா இருக்கும். சரி சொல்லு. இதான் ஏலக்காய். அதாவது தூர்ல இருந்து ஒரு பக்கு வச்சு அது அப்படியே வருது. வந்து பூவாயி அப்படியே பூ வந்து நல்லா நீளமா இருக்கு. அப்படியே காயாகுது. அப்படியே ஈச்சங்காய் மாதிரி கொத்து கொத்தா கிடக்கு. இது வந்து இப்போ வந்து கோடைக்காய் தான். காலம் கிடையாது. பிஞ்சு காய் இருக்கு. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால கொடுங்க வேண்டாம். மற்றபடி நல்லா வந்து இது வந்து ட்ரை சீசன் தான் வரும். அதாவது பனிக்காலத்துல வந்து இது வராது. பனிக்காலத்தை தவிர மற்ற 3 சீசன்லயும் வரும். ஆணி அடியில் வரும். எல்லாரும் மக்கள் எல்லாம் வாங்க. பிஞ்சிலே நல்லா மனமா இருக்குது. அதாவது டேஸ்ட் வந்து நம்ம ஃபாரினை விட எக்ஸ்போர்ட்டோட இதுதான் நல்லா இருக்கும். அதாவது வெளிநாட்டு சேர்வா நம்ம தமிழ்நாட்டு தான் நல்லா டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல. இது எவ்வளவு நாள் சார் இருக்கும்? சரி அப்ப எடுக்க மாட்டேங்கார்ல. பால் ஒரு துளி கண்ணில் விட்டு வர கண்களில் சதை வளர்வதை தடுக்கலாம். வில்வம் தளிரை வதக்கி இளஞ்சூட்டில் ஒத்தடம் கொடுக்க கண்வலி கண் சிப்பு அரிப்பு நீங்கும். பீதரோகிணி வேரை அரைத்து வடிகட்டி ஓரிரு துளிகள் கண்களில் விட கண்ணில் நீர் வடிதல் குணமாகும். ஓமவல்லி இலை 3 காலையில் மென்று தின்று 1 டம்ளர் சுடுநீர் குடிக்க சளி தொல்லை நீங்கும். முசுமுசுக்கை இலையை சாப்பிட்டால் இருமல் நிற்கும். சிற்றரத்தை பொடியை 1 கிராம் அளவுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர தொண்டை புண் நீர்க்கோவை குணமாகும். இன்புரா இலைச்சாற்றை தடவி வர எரிச்சல் தீரும். பேராமுட்டி வேரை நீரில் காய்ச்சி 2 வேளை கொடுக்க காய்ச்சல் தாகம் தீரும். ஏலக்காய் நறுமண பொருளாக பயன்படுகிறது. காபி தயாரிக்கப்படுகிறது. கொடி வல்லாரை உஷ்ணத்தை தணிக்கிறது. சளிக்கு நல்லது. பச்சிலை அதாவது வாத நாராயண சஞ்சீவி. இதன் இலை 6 வகை சுவை கொண்டது. இளையோர் இயக்கத்திற்கு நிறைந்த ஆதரவு அளித்து வரும் ராஜபாளைய வனச்சரக அலுவலர் அவர்களுக்கு நாங்கள் முதலாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த வனத்தை பார்ப்பதற்கும் வனத்தில் உள்ள பலன்கள் என்ன, வனத்தினால் நாட்டுக்கு என்ன நன்மை என்பதெல்லாம் பார்ப்பதற்கு எங்களுக்கு உண்டான ஆவலை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே எங்களுக்கு நல்ல ஆதரவளித்து இந்த வனத்தை சுற்றி பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த வனச்சார அலுவலருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால், முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு காடு மிகவும் அவசியம். ஒரு நாட்டினுடைய வளம் காட்டை பொறுத்தன இருக்கிறது. காட்டில் பல்வேறு வகையான மரங்கள், உயர்ந்த மரங்கள், மூலிகை செடிகள் மற்றும் பல வகையான பழங்கள் தரக்கூடிய மரம் எல்லாம் வளர்ந்து வருவது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. இருந்த போதிலும் இந்த காட்டை பாதுகாக்க இந்த சமுதாயம் மறுத்து வருகிறது. காட்டை முடிந்த அளவுக்கு தீயிட்டு அழித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது.
ஆனால் இளையோராகிய நமக்கு உள்ள ஒரு முக்கியமான பங்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வனத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மரத்தினுடைய அவசியத்தை, மலையினுடைய அவசியத்தை, இந்த காட்டின் அவசியத்தை நாம் இந்த புதிய சமுதாயத்துக்கு, முக்கியமாக புதிய இளையோர் சமுதாயத்துக்கு நாம் தெளிவாக விளக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. மழையினால் நல்ல காற்று கிடைக்கிறது, நிழல் கிடைக்கிறது, சுத்தமான காற்று கிடைக்கிறது, ஆக்சிஜன் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆகவே இந்த மலை காடு என்பது நமக்கு முக்கியமான ஒன்று என்பதனை நாம் அறிந்திருந்தாலும் நம்முடைய ஊர், மற்ற நம்மை சுற்றியுள்ள ஊர் மற்றும் நம்மை சார்ந்த சமுதாயம் எல்லாவற்றுக்கும் இந்த மலையினுடைய அவசியத்தை நாம் சொல்வோம் என்றால் வருங்கால சமுதாயமானது, வருங்கால சந்ததியானது இதனால் பலன் பெறும். நாம் இதை சொல்ல மறுப்போம் என்றால் நாம் ஒரு தவறு இழைக்கிறோம். வருங்கால சமுதாயம் இதனால் பயனடையாமல் போகக்கூடிய ஒரு தவற்றை இழைக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே மரத்தை வைத்து வளர்த்து அது வளர்வதை பார்த்து பெருமை அடைய வேண்டுமே ஒழிய இளையோராகிய நம்ம சுந்தரநாச்சியாபுரம் இளையோர் மன்றம் வைக்கக்கூடிய அந்த செடிகளை நாம் அதை கிழித்து ஒடித்து போடக்கூடாது. மாறாக தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்கும் போது நாமும் ஒரு நல்ல ஒரு காட்டை உருவாக்குகிறோம், நல்ல ஒரு சீதோசனமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்த நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்கின்றோம். எங்களால் முடிந்த அளவு இந்த மரங்களை வளர்க்க, மரஞ்செடி கொடிகளை பாதுகாக்க, எக்காலட்சியம் சொல்லப்படக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்க எங்களால் முடிந்த உதவி செய்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்களுக்கு உதவி அளித்த வனச்சரக அலுவலருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு. நிலப்பனை மருத்துவ குணமுடையது. இதன் கிழங்கை சாப்பிடலாம். காட்டு ஈத்தல் அலங்கார பொருட்கள், பழக்கூடைகள் செய்ய பயன்படுகிறது. மலை நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது, ஆயுள் கூடும். குங்குலிங்கம் பிசின் மருந்தாகவும் சாம்பிராணியில் மனம் அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிட இரத்த சோகை குணமாகும். கோரைக்கிழங்கு கஷாயம் குடிக்க காய்ச்சல் குணமாகும். விஷ்ணு கிராந்தி பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்க இரைப்பு இருமல் குணமாகும். துத்தி இலை வேரை கஷாயம் செய்து வாய் கொப்பளித்து வர பல்கூச்சம், பல் ஆட்டம் குணமாகும். நொச்சி சாற்றை மூட்டுவலி, சதை வீக்கம், நரம்பு பிசகு குணமாக பூசலாம். வாதமுடக்கி மரத்தின் கொழுந்துகளை சுத்தம் செய்து சாப்பிட்டு வர வாயு பிடிப்பு குணமாகும். சீந்தில் கொடி சாறுடன் தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குணமாகும். அந்தர தாமரை இலையை கொதிக்க வைத்து அந்த ஆவியை 10 நிமிடம் ஆசன வாயில் கட்டி வர மூலம் குணமாகும். துத்தி இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி இளஞ்சூட்டில் கட்டி வர இரத்த மூலம், சீழ் மூலம் குணமாகும். சிலந்தி நாயகம் இலைகளை அரைத்து கட்டிகளின் மீது. இப்ப நம்ம தமிழ்நாட்டு பாடணும் கேரளா பாடம் நிற்கும். இது நமது சின்னம், நமது அடையாளம், தமிழ்நாட்டோட அடையாளம். இசட் போட்டிருக்காங்க. இது நெற்றுப்புள்ளி. இது நம்ம தமிழ்நாடு பாடு. இதுக்கு கேரளா பாடு. கேரளா தங்கு போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் இந்த கடுவாப்புடை. 7/12/2000 இது குறிச்சிருக்காங்க, எழுதப்பட்டிருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேரளாவும் தமிழ்நாட்டுக்கும் சென்டர்ல இருக்கும். புரியுதா? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடு சென்று இது நெற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதுக்காக நம்ம தமிழ்நாடு பாடு, இது கேரளா பாடு. தண்ணி அந்த பக்கம் போனா அப்படி பிரிச்சிருக்காங்க. ஆமா, தண்ணி அங்க போனா தமிழ்நாடு, தண்ணி இந்த பக்கம் வந்தா கேரளா. உள்ளம்பன்றியின் முள். இது ஈத்தல் பேர் இருக்கு. இது ஒற்றை குத்தியை மற்ற அலங்கார கூடைய மற்றது லைட் வெயிட் உள்ளது பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற காடுகளுக்கெல்லாம் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது நாணல் வகை சேர்ந்தது. இது எப்படி சார் இவ்வளோ ஹைட்டில் தான் வளருமா இல்லை கீழே? ஹைட் இது குறைஞ்சது ஒரு 800 அடி 900 அடி 1000 அடிக்கு மேலே தான் அது வரும்.
அது கீழே வராது. அது கீழே வராது. இது அந்த மூங்கில் மாதிரி ஒசரமா ரொம்ப ஒசரமா சார். இதே தான் இந்த லிமிட் தான் வரும். அந்த அது ஹைட்டாக வரும். லைட் வெயிட் அலங்கார கூடையெல்லாம் அதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அழகான பொருள். பட்டை மாதிரி செஞ்சு கட்டிகள் உடையும். சீதேவி செங்கழிநீர். சீதேவி செங்கழிநீர் இலையை அரைத்து கட்ட நரம்பு சிலந்தி குணமாகும். இலந்தை பழம் ரத்தம் சுத்தமாகும். நாய்வேளை இலை. நாய்வேளை இலையை சமைத்து உணவுடன் சாப்பிட்டு வர வயிற்று புண், வாயு, பசியின்மை சரியாகும். குறிஞ்சி கீரை. குறிஞ்சி கீரையை சாப்பிட்டு வர வயிற்று வலி குணமாகும். ஆடுதின்னா பாளை. ஆடுதின்னா பாளை இலைகளை கஷாயம் செய்து குடிக்க வயிற்று புழுக்கள் ஒளியும். அஸ்வகந்தி இலை. அஸ்வகந்தி இலையை பச்சிலையாகவோ அல்லது துவையல் செய்தோ சாப்பிட்டு வர உடல் வெப்பம் தணியும். ஈருள்ளி. ஈருள்ளியை பாலில் வேக வைத்து அரைத்து தடவி வர பருக்கள் மறையும். கோட்டைமலை செல்லும் வழியில் மரங்கள் மிக அடர்த்தியாகவும் குளிர்ச்சியாகவும் காண்பதற்கு மிக மிக அழகாக இருந்தது. மலை ஏறும் பாதை செங்குத்தான ஏற்றமாகும். சில இடங்களில் பாம்பை போல் வளைந்தும் பாதை காணப்பட்டது. வாழ்நாளில் இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையில் நாங்கள் இருந்ததே இல்லை. எங்கள் மனம் மிக சந்தோஷமாக இருந்தது. மலை உச்சிக்கு செல்ல செல்ல சூழ்நிலை மிகவும் குளுமையாகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் புதுமையான அனுபவமாக எங்களுக்கு அமைந்ததை எண்ணி மனதிற்குள் வியந்தோம். நாங்கள் மலையில் நடப்பது கனவு போன்றே காணப்பட்டது. மலை உச்சி 2016 மீட்டர் உயரமுடையது என வனக்காவலர் அவர்கள் எங்களுக்கு விளக்கினார். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தின் உயரமான மலைப்பகுதியில் சென்று கொண்டு இருந்தோம். கோட்டைமலை தமிழ்நாட்டின் 3வது உயரமான மலைப்பகுதியாகும். முதலாவது மலை தொட்டபெட்டா, 2வது மலை டாப் ஸ்லிப், 3வது மலை கொடைக்கானல் மற்றும் நாங்கள் சென்ற கோட்டை மலை. தமிழக கேரள மலைப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் நடந்து சென்றோம். எல்லை கல்லில் இசட் வடிவில் இருப்பது தமிழக எல்லை என்றும், சங்கு சின்னம் உள்ளது கேரள எல்லை என்றும், இரண்டுக்கும் நடுவில் உள்ள பள்ளம் புள்ளி போல எல்லை மையம் என வனச்சரக காவலர் அவர்கள் விளக்கமளித்தார். மதியம் 12 மணி. மலை உச்சியில் அதிகாலை பொழுது போல இருளாகவும் குளிராகவும் அடர்ந்த மரங்கள் செடி கொடிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. வாழ்நாள் முழுவதும் மலைப்பகுதியில் தங்கிவிடலாம் போன்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. வாழ்நாளில் நாங்கள் முதன் முறையாக சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தோம். சிறிது நேரத்திற்கு பின்பு கருவாப்படை என்ற இடத்தை அடைந்தோம். சிறிது நேரம் மலையில் நடந்து வரையாட்டு மட்டை என்ற புல்வெளியை அடைந்து அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். அங்கே நின்று கொண்டு மலைகள் வனப்பகுதிகளின் அழகை கண்டு ரசித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலை அனுபவ உண்மைகள். இந்தியாவில் உள்ள 2500 மூலிகைகளில் நம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் உள்ளது. நம் தமிழ்நாட்டின் வனவளம் 18%. 2013ஆம் ஆண்டுக்குள் நாம் அடைய வேண்டிய இலக்கு 33%. நமக்கு குறைவாக உள்ளது 15%. மலைகளில் மரங்கள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் குளிர்ச்சியாகவும் மழை அடிக்கடி பெய்கிறது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறந்த நாளின் போது ஒவ்வொரு மரத்தை நட்டு பராமரித்தால் நாம் 33% வனவளம் என்ற இலக்கை எளிதாக அடைந்து விடலாம். மாதம் மும்மாறி மழை பொழியும். ஒவ்வொரு மரமும் லட்சக்கணக்கான மதிப்புள்ள சுத்தமான ஆக்சிஜனை தருகிறது. மரங்களை நாம் அதிகமாக வளர்த்தால் ஓசோன் படலத்தில் உள்ள ஓட்டை தானாக அடைபட்டுவிடும். இயற்கை சூழல் பாதுகாக்கப்படும். 20 வயதான ஒரு மரம் நாள் ஒன்றுக்கு மனிதனுக்கு ரூபாய் 3,20,000 மதிப்புள்ள ஆக்சிஜனை தருகிறது. ஒரு மரம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள கரியமில வாயுவை சுவாசிக்கிறது. இளைஞர்கள் நாங்கள் அனைவரும் மரங்களின் பயன்களை உணர்ந்து
மரங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம். எங்கள் ஊரான சுந்தரநாட்சியபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மரங்களை நாங்கள் நட்டு பராமரித்து வருகிறோம். மரங்களின் அவசியத்தை பொதுமக்கள் உணர்ந்து தங்கள் வீட்டுக்கு முன்பு நடப்பட்ட மரக்கன்றுகளை நன்றாக வளர்த்து வருகின்றனர். இது வந்து எஸ்டேட் பேர் வந்து சூரியகிரி எஸ்டேட் பேர். இதுல வந்து மொத்தம் 7 எஸ்டேட் இருக்குது. இந்த எஸ்டேட் வந்து இந்த பகுதியில் ஏன் எஸ்டேட் அதிகமாகிடுச்சுன்னா, எஸ்டேட் வந்து நல்லா மண் உள்ள மலைகள், நல்லா காவு பகுதியும் கூட. அதனால அந்த அந்த ஏலக்காய் காப்பிக்கு உகந்த நிலமா இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய எஸ்டேட்டுகள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயும். மற்றபடி மண் வந்து நல்லா அதுக்கு தகுந்த ஏற்ற மண். அதேமாதிரி மலை வளமும் இங்கே நல்லா இருக்கும். நல்லா சுற்றி எல்லா பக்கமுமே ஒரு வியூ இங்கே நல்லா வியூ இருக்கிறதுனால இங்கே வந்து எஸ்டேட் வளர்த்துருக்காங்க. தண்ணி வந்து இந்த எஸ்டேட்டில் எப்பயுமே தண்ணி வளம் வந்து கம்மியாக இருக்காது. அதனால் இப்படி இடங்களை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த எஸ்டேட்டை இங்கே வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே, சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே. நட்ட தோட்டம் வாடி போச்சு நான் குளிச்சு நானும் மாச்சு மின்ன வெட்டி கொம்மி கொட்டு கொட்டு மேகமே. சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே, சின்ன மேகமே. விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ. நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது உடனே நாங்கள் அனைவரும் அமைதியாகவும் வரிசையாகவும் வேகமாகவும் நடந்து வந்தோம். மலை அடிவாரத்தில் நடந்து வரும்போது கடுவாய் புலிகளின் காலடி தடத்தை 2 இடங்களில் பார்த்தோம். மாலை 6 மணி அளவில் எங்களுக்கு முன்பாக 2 காட்டெருமைகள் நடந்து சென்றன. மிக அருகில் காட்டெருமைகளை பார்த்தோம். பிரமித்து ஆச்சரியத்தில் நின்றோம். மாலை 6:15 மணிக்கு நீரோடையை அடைந்தோம். அனைவரும் நீரை பருகிவிட்டு மலை அடிவாரத்தின் கீழே நடக்க ஆரம்பித்தோம். அப்போது மயில்கள் காட்டு கோழிகளையும் பார்த்தோம். மாலை 6:30 மணி அளவில் வனப்பகுதியை விட்டு முற்றிலும் வெளியேற வயல் பகுதிக்கு வந்தோம். எங்களுக்காக தயாராக நிறுத்தப்பட்டிருந்த டாக்டரில் ஏறி மாலை 6:40 மணிக்கு ஊருக்கு கிளம்பினோம். ஊருக்கு வரும் வழியில் புல்பத்தி மலை அருகில் மான்கள், காட்டு முயல்கள் மிக அருகில் பார்த்தோம். இரவு 7:40 மணிக்கு எங்கள் ஊரான சுந்தரநாட்சியாபுரத்தை வந்து அடைந்தோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் இல்லையேல் மழை இல்லை. வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம். மரம் வளர்ப்பதை எங்கள் லட்சியம். மரம் வளர்க்கும் அவசியத்தை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வளமான சமுதாயத்தை அமைப்போம் என உறுதி கூறுகிறோம். இப்படிக்கு இயற்கையை நேசிக்கும் இளைஞர்கள். நன்றி, வணக்கம்.